அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டு இந்த நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இந்த நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது கன்சிடர் எ லாரன்ஸ் சீரியஸு. அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸில் என்னென்ன பார்த்தோங்கிறத சிம்பிளாக ஒரு ரீகால் பண்ணிக்கணும். ரீகால் பண்ணிட்டோம்னா அந்த கண்டினியூட்டி நமக்கு கிடைக்கும். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் an analytical ஃபங்க்ஷன் பார்த்தோம், அப்புறம் டெய்லர் சீரியஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் லாரன்ஸ் சீரியஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜீரோஸ் ஆஃப் an analytical ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஜீரோஸ் ஆஃப் analytical ஃபங்க்ஷன் பார்த்தோம், அப்புறம் என்ன பார்த்தோம் அனதர் வேஸ் சிங்குலாரிட்டிஸ் பார்த்தோம், அப்புறம் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்சிடர் லாரன்ஸ் சீரியஸ். பாருங்கள், கன்சிடர் லாரன்ஸ் சீரியஸ். கன்சிடர் லாரன்ஸ் சீரியஸ் என்ன சொல்கிறோம், A0 A1 + A1 Z - Z0 + எக்ஸெட்ரா AN Z - Z power whole power n etc. B1 B2 etc. இந்த term என்ன சொல்கிறோன்னா, the term is loss series are called the principal part of the expansion of the function of the singularity. என்ன சொல்கிறோன்னா, இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட் டேர்முக்கு தான் என்ன சொல்கிறோம் பிரின்சிபல் பார்ட். என்ன சொல்கிறாங்க, பிரின்சிபல் பார்ட் ஆஃப் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி அட் தி சிங்குலாரிட்டி. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு என்ன இருக்குது, 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாருங்கள் என்னென்ன பாசிபிலிட்டிஸ். 1, all the coefficient bn may be 0. All the coefficient may be 0. The function is then equal to be analytic function except at the point z0. This is the case of removable singularity and is to be little importance. ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சிங்குலாரிட்டினா சொல்லியிருக்கோம். சிங்குலாரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா z = a. சிங்குலாரிட்டி என்ன சொல்லியிருக்கோம், z = a அப்படின்னு வரணும். z = a இதான் நம்ம சிங்குலாரிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா. இதில் ஆல் த கோஎஃபிஷியன்ட் bn மே பி 0. கோஎஃபிஷியன்ட் எல்லாம் 0வாக இருக்குது. த ஃபங்க்ஷன் இஸ் தென் ஈக்குவல் டு பி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எக்ஸப்ட் அட் த பாயிண்ட் z0. ஸோ திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அதாவது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியில் இது ஒரு கேஸ். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, த டேர்ம் இன் த பிரின்சிபல் பார்ட்ஸ் மே பி அன்லிமிட்டட் இன் நம்பர். இந்த பிரின்சிபல் நம்பர் அன்லிமிட்டட், B1 B2 B3 எக்ஸெட்ரான்னு போய்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த கேஸில் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், the principal part may contain a finite number of terms. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் இருக்கும். 3 விஷயந்தான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னோம் பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் bn may be 0வாக இருக்கலாம். அப்போ ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனு. அப்போ z = 0 சொன்னாங்க. அட் த சேம் டைம் செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் நம்பர்ஸு. தேர்ட் கண்டிஷன் ஃபைனைட் நம்பர்ஸு. ஓகேவா. ஸோ இன் திஸ் கேஸ் ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி ஹேவ் எ pole of order n where n = 1. then the pole of order 1 or simple pole. 1 போலாக இருக்கலாம் அல்லது சிம்பிள் போலாக இருக்கலாம். The coefficient of b1 is certain cases may be 0 is called the ratios of f of z at the pole z = z0. ரேஷியோடல் தியரம்னு சொல்கிறோம். ரேஷியோடல் லேக்கிங் ஆஃப் எனர்ஜின்னு மாதிரி, லேக்கிங் ஆஃப் எனர்ஜின்னு அர்த்தம். ரேஷியோடல்னா லேக்கிங் ஆஃப் எனர்ஜி. ரேஷியோடல்னு சொல்கிறோம், லேக்கிங் ஆஃப் எனர்ஜி அப்படி சொல்கிறோம். ஸோ ரேஷியோஸ் அண்டர் எவாலுவேஷன். ஸோ ரேஷியோஸ் அண்ட் லாரன்ஸ் சீரியஸ் about z0 is an equation valid in the domain. ஒரு டொமைன் ரேஷியோஸ்னால் என்ன சொல்கிறோம், டொமைன் சொல்கிறோம். ஒரு டொமைன் ஆல்ரெடி நான் அந்த லாரன்ஸ் சீரியஸ் நான் போட்டு கான்டூர்னு ஒரு டயக்ராம் போட்டு காட்டணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, கான்டூர் ஒரு டயக்ராம் ஞாபகம் இருக்குங்களா. அதாவது ரேஷியோடல்னால் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிள்குள்ளே ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் பார்ட் எனர்ஜிஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்.
அதை நம்ம எடுக்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து உள்ள லேக் ஆன் ஓவர் ஆயிரும். சில விஷயங்கள் என்ன உள்ளுக்குள்ளே லேக் ஆன் ஓவர் ஆயிரும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா ரேஷூட், தங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ எடுக்கும்போது சில இந்த ஒரு பார்ட் மட்டும் தங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் ரேஷூடு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்கே ரேஷூன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து நம்ம லாரன்ஸ் சீரியஸில் நம்ம சொல்கிறோம். என்ன சொல் லாரன்ஸ் சீரியஸ் என்ன சொல்கிறாங்க, லாரன்ஸ் சீரியஸ் Lorentz series about z naught, that is equation valid in the domain. டொமைன்னா ஒரு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். z 0க்கும் rக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு பேர் தான் டொமைன் நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், டொமைன். 0க்கும் rக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு பேர் தான் சொல்கிறோம் டொமைன். டொமைன் சரிங்களா. 0க்கும் rக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு பேர் தான் டொமைன். டொமைன் where r is the distance from 0 z naught to the nearest singular point of f of z. Nearest singular point of f of z. So next என்ன சொல்றாங்க பாருங்க, the residual theorems பாரும். residual theorems. So in particular b1 equal to 1 by 2 pi I integral c into f of z. இது Cauchy's residual integral ஃபார்முலா பார்த்தோம், அதே தான். The constant b1 is the coefficient of z minus z naught whole power minus 1. In the Lorentz expansion is called the ratio of f of z, and singularity